ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத இந்த ஸ்டாக் வீடியோவில் நம்ம காமிச்சிட்டு கிளம்புறோம். சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்லாம் நம்ம போட்டுருவோம். சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா 6500 இந்த லேப்டாப். இது ஆல்ரெடி நம்ம போட்டது தான், இருந்தாலும் திரும்ப போடுறோம். ஏன்னா அதில் வந்து 1 2 விற்றுருச்சு. நேற்று நான் 5 லேப்டாப் போட்டோம்ல, அதில் வந்து 1 2 விற்றுருச்சு. இதால் கடன் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன இஷ்யூன்னா, பேட்ரி வந்து சார்ஜ் நிற்காது. சரியா? ஆமாம், சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து i5 6th ஜென்ரேஷனு 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதே மாதிரி வந்து ஜிபி வந்து 16 GB ரேம் இருக்குது. சார்ஜர்லாம் இப்போ போட டைம் இல்லை, விட்டுரு, அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது தான், 16 GB ரேமு 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6500 6500 i5. சரியா? இதுதான் ஹைலைட் இதில். ஸோ இதை மூடிடுவேன். இப்போ இன்னொரு லேப்டாப் எடுத்து காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏசரு AMD ப்ராசஸ் உள்ள ஒரு லேப்டாப் இது. இதை ஓப்பன் பண்ணுவேன். ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா, இருங்க சைலன்ஸில் அப்படியே சைலன்ஸில் மாட்டி விடு. ஃப்ளைட் மோடில் போட்டு விடு. ஆனால் காலை பண்ணானா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது வந்து ஏசர் லேப்டாப்பு. இது வந்து AMD ப்ராசஸரு, சின்ன ப்ராசஸர் தான். RAM வந்து பார்த்திங்கன்னா 4G RAM தான் நினைக்கிறேன். சரியாக தெரில, இருங்க பார்ப்போம். நான் இந்த லேப்டாப் வந்து வீடியோ போட்டிருக்கோம். யாரும் ஒருத்தர் கூட கேட்கல. ஏன் கேட்கலன்னு எனக்கு தெரியாது. 6500 தான் இது ரேட்டு. இதுக்கு வந்து சார்ஜர் இருக்குது. இதுதான் அதோட சார்ஜர். இது இல்லை, சார்ஜர் வேறு சார்ஜர். அது பார்ப்போம் இருக்கு. ஆனால் சார்ஜர் இருக்குது இதுக்கு. சார்ஜர் இருக்கா? இன்னொரு லேப்டாப்பும் இருக்குது. ஒன்று 2000 ரூபாய்க்கு ஒரு லேப்டாப் கொடுத்தார்ல, அது ஒரு சவுண்டு மட்டும்தான் வரும். அது ஒரு லேப்டாப் இருக்குது. அப்பா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகும், சவுண்டு மட்டும் வந்துகிட்டே இருக்கும். இது கம்மி ஜிபி தான், 4 GB ரேமு 500 தான் இருக்கும். இந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குறான் அந்த லேப்டாப்பை கூட இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக தெரில, ஏன்னா நான் இது வரைக்கும் ஆன் பண்ணல. ஆனால் இதோட விலை வந்து 2000 ரூபா. ஆன் பண்ணோம், ஒரே சவுண்டு வந்துச்சு, ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். ஆமாம், தனி வீடியோவில் இது காமிச்சிருப்போம். இது ஆமாம், இப்போ இது ஆன் ஆயிடுச்சு. இது சரியா? அது லேடிஸ் ஃபோட்டோ வேறு இருக்குது. ஸோ இது போட்டு ஓப்பன் பண்ணுவேன். இதோட ப்ராசஸர் என்னன்னு காட்டு. AMD Radeon கிராஃபிக்ஸ்னு போட்டிருக்கு. உள்ளே என்ன போட்டிருக்கு? 4 GB ரேமு, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, அப்புறம் இன்டெல்லு அது இதுன்னு ஏகப்பட்ட இதுதான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 6500 6500. இன்னும் வந்து 2 லேப்டாப் இருக்குது. அதுதான் 13000 சொன்னார் அவர். இது சார்ஜெலாம் நிற்கும். இது கொஞ்சம் பெரிய லேப்டாப்புன்னு நினைக்கிறேன். லினோவா லேப்டாப்பு. இதுவும் i5 தான், அதே 6th ஜென்ரேஷன் தான் இது. ஸோ இது ஆன் பண்ணாலே ஆன் ஆயிரும், ஏன்னா சார்ஜ் நல்லா நிற்கிது. இது 13000 8 GB ரேமு 256 GB SSD. ஸோ இதோட விலை வந்து 13000 சொல்லியிருக்காங்க. சரியா? 3 லேப்டாப்பு. இதே மாதிரி ஒன்று இருக்குது. அதுவும் நம்ம இப்போ டைம் இல்லாதனால அதெல்லாம் காட்டல. இதே மாதிரி ஒன்று இருக்குது, சேம் தான். சரியா? இது ஒரு லேப்டாப்பு, கண்டிஷன் நல்லா இருக்குது. 8 GB ரேமு 256 GB SSD. சரியா? இது வரைக்கும் இது முடிச்சாச்சா? லேப்டாப்பை தூக்கி கீழே வச்சிரும். ஸோ அடுத்தது மொபைல் தான் போட போகிறோம். மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஐஃபோனில் வந்து 16+ இப்போ தான் போட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் என்கொயரி நடந்துகிட்ருக்கு. டைம் இல்லை, நான் அதெல்லாம் சைலன்ஸில் போட்டேன். ஸோ கால் வந்துட்டு தான் இருக்குது, அப்புறமா பேசிக்கலாம். சொல்லுங்கள். S21 அல்ட்ராவா? இருக்குது. இந்த போடுறேன் இப்போ தான் போட்டுட்ருக்கோம். ஓகே. ஸோ சைலன்ஸில் தானே பாருக்கு, அப்புறம் எப்படி ஆன் ஆச்சு? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 16 ப்ளஸ் இப்போ தான் வீடியோ போட்டிருக்கோம்.
இது வந்து புதுசு, 6 மாதம் வாரண்டி இருக்குது. இந்தியன் மொபைல், இது இம்போர்ட்டட் மொபைல் கிடையாது. பில்லு அவர் இருக்குன்றாரு, இல்லைன்றாரு. வந்தால் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பட் ஆனால் இருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் இதில் ஐஃபோனில் பற்றி ஒன்றுமே இல்லை. வாரண்டிலாம் ஈஸியாக பார்த்துடலாம். அந்த ஐஎம்இ நம்பர் தான் அந்த இருக்குல்ல, இந்த ஐஎம்இ நம்பரை போட்டால் வந்துடும். போகுது ஐஎம்இ நம்பரை போட்டால் அது ஜாதகமே வந்துடும் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 128 GB, பேட்ரி ஹெல்த்து 100, சைக்கிள் கவுண்டு 95. சைக்கிள் கவுண்டு 95னா அப்போ 90 வாட்டி தான் இதை வந்து ஒரு பயன்படுத்தியிருக்காங்க. 90-95 வாட்டி. பேட்ரி ஹெல்த்து 1% கூட குறையலை. சரியா? மொபைலில் ஒரு சின்ன கிராச் கூட கிடையாது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை வெறும் எவ்வளோ போட்டோம், 56,500 56,500. புதுசு 80,000 இருக்குங்க ஆன்லைனில். 80-75 இருக்குது. சரியா? நான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75, அதான் 20,000 கம்மியாக இருக்குது. உங்களுக்கு ஆன்லைனோட 20,000 25,000 கம்மியாக இருக்குது. ஸோ யோசிச்சு என்னென்னு முடிவு பண்ணி வாங்கிக்கோங்க. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S21 அல்ட்ரா. இது இப்போ வந்து இது ஏற்கனவே ஒன்று போட்டோம், அதுவும் இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 20,000 சொல்லியிருக்காரு. 20,000 சொல்லியிருக்காரு. பாக்ஸோடு இருக்குது. சரியா? பாக்ஸோடு இருக்குது. சார்ஜ் இல்லையா? இந்த ஆன் பண்ணுறேன். கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது இதில். கிராச்சஸ்னால் நெகைக்கீரல்னு சொல்லுவோம்ல, நெகைக்கீரல் தான் இருக்குது. உடையெல்லாம் கிடையாது. பேக் டோர் எல்லாமே சூப்பராக இருக்குது. பாக்ஸ் இருக்குது. கேபிள் இருக்கான்னு தெரில. கேபிள் இல்லை. இதோட விலை 20,000 20,000. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமே 256. சரியா? இதை உள்ளே வச்சுருவேன். நீங்கள் ஆன் பண்ணி காமிச்சிடறேன் ஒருக்கா. ஆனால் 20,000 இது வாங்கலான்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா மொபைல் தெளிவாக இருக்குது. கரெக்டான ரேட்டு இது. 20,000 கரெக்டு. இது S21 அல்ட்ரா ஒன்று இருக்குது. அதுவும் 20,000 தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த பப்சோடு இருக்குது பார்த்திங்களா, இது ஒன்லி மொபைல் தான் இது. ஸோ ஒன்லி மொபைலு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 20,000 தான். மேலே மேட் கவர் போட்டிருக்காப்புல. பவுச்செலாம் இருக்குது. இதோட விலை வந்து இதுவும் 12,256. இதுவும் 20,000 தான் போட்டார். இதுவும் 20,000 தான் இது. ஸோ ஜிபி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோப்பா போட்டோம்? 20,000. 12,256 தானே? 12,256. ஸோ 2 மொபைல் நம்ம இப்போ வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த கிளாஸ்லாம் தூக்கி போடுப்பா. லேப்டாப் சார்ஜர் அங்கே கூட வச்சுருங்க. இங்கே இடத்துல இதுதான் சார்ஜர், கேமரா சார்ஜரா? ஐயோ, கேமரா சார்ஜர் இங்கேயே வச்சுட்டோம்ப்பா. இது சரி ஏரியா சரி, அதான் ஏறி. இது வந்து ஐஃபோனுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போர்டு நல்லா இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குன்றாரு. போர்டு வந்து ஆன் ஆகும் ஆஃப் ஆகுன்றாரு. நம்ம இது வரையும் ஆன் பண்ணி பார்க்கல. விலை 5,000 சொல்லியிருக்காப்புல. என்ன ஃபால்ட்டுன்னு தெரியாது. 5,500 இது. 5,500. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S21 FE. S21 FE 5G மொபைலு. மொபைல் நல்லா தரமாக இருக்குது. எந்த இஷ்யூமே கிடையாது. தெளிவாக தான் இருக்குது. பேக் டோர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக் டோரை பார்த்தா தெரியுது. சேஞ்ச் பண்ண மாதிரி தானே இருக்குது. இங்கே கீழெல்லாம் டென்ட் இருக்குது. ஆனால் ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 256 GB, 8 GB ரேமு 256. ஆமாம், பேக் டோர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 8-256. மொபைல் ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டேன். இது வந்து செகண்ட் லைன் பிச். இது பாருங்க, 8-256. கேமரா ஆன் பண்ணி காட்டு. பேக் டோர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் நல்லா தொடச்சிட்டு காட்டு சார். ஸோ நல்லா தான் பஸ் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா எல்லாமே நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,000 போட்டிருக்காரு. 13,000. 13,000 இதோட விலை. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S21 FE தான். இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே தான். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 8-128. இது கலர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் தானே? இது பிங்க்கு கலரு. இது சார்ஜ் இருக்கா என்னன்னு தெரில. சார்ஜ் இருக்குது.
இந்த இடம் லேசாக பேக் டோரில் இந்த இடம் மட்டும் சின்னதாக உடஞ்சிருக்கு. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சர்வீஸ் போல். பேக் டோரு எல்லாமே ஒரிஜினல், இது வரைக்கும் சர்வீஸ் போகாத ஒரு மொபைலு. சரியா, இந்த இடம் லேசாக உடஞ்சிருக்கு, சின்னதாக உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது மட்டும்தான் இஷ்யூவே. ஜிபி வந்து 8/128. இதை கேமராலாம் செக் பண்ணி காட்டுவேன். ஓகே, கேமராலாம் சூப்பராக தான் இருக்குது மொபைலு. ஆமாம், அது மட்டும் தான் காமிச்சிட்டாரு. இதோட ப்ரைஸு 12,300. அது 13,000 இது 12,000. 8/128, 8GB ரேமு 128. அங்கே வச்சிருவேன். இது போக்கோ F4. இது நம்ம சொல்லவே இல்லையா? இது செக் பண்ணிட்டு சொல்கிறியா? இது என்னன்னு பார்த்துட்டே நான் அதுக்குள்ளே வேறு வீடியோ பேசியாச்சு. அது என்னன்னு மட்டும் பாரு. ரேட்டு என்னன்னு தெரில. சரி, அதை அப்படியே வை, அப்புறமா பார்த்துக்கலாம். ரேட்டும் தெரில, பேசவே மறந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் V27 பேக் டோரு மாற்றிருக்காங்க. சரியா, 12,500 தான் இது. சார்ஜர் இருக்குது, ஒரிஜினல் சார்ஜரே இருக்குது. இதில் என்னென்னா பேக் டோர் சேஞ்ச் பண்ணது தான் இதோட இஷ்யூவே. சார்ஜ் இல்லையா? சார்ஜ் போடாமல் கொஞ்சம் நேற்று போடாமல் காமிச்சிட்டோம். இன்றைக்கி கூட நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அது அப்படியே விட்டுட்டோம். ஆனால் பேக் டோர் சேஞ்ச் பண்ணியிருக்கு. மற்றபடி மொபைல் நல்லா தான் இருக்குது. 12,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா பாரு, ஜிபி வந்து 12GB ரேமு 256. சரியா, அது இப்போ பார்ப்போம். இருங்க, ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. நான் ஆன் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இதுக்கு போயிடுவோம். சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 9 Pro, OnePlus 9 Pro இது. சரியா, OnePlus 9 Pro வந்து இன்றைக்கி ஒரு 2 வந்துச்சு. இன்றைக்கி இது கடைசியாக வந்துச்சு. இது வீடியோ போடல நம்ம. OnePlus 9 Pro 5G மொபைலு, 12GB ரேமு 256. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை ஒர்க் ஆகலை. ஒய்ஃபை மட்டும்தான் ஒர்க் ஆகலை. மற்றபடி மொபைல் நல்லா இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. 12,256. 12,000, 12,000 rupees இது. சரியா, 12,000 இது. இதே மாதிரி இன்னொரு மொபைல் நான் காட்டுறேன். இருங்க, அதுவும் அதே மாதிரி தான் ஒய்ஃபை தான் ஒர்க் ஆகாது. இது OnePlus 9 Pro தான். அதுவும் இதாக இருக்குது பாருங்கள். இது வந்து 11,000. இதுவும் 12,256 தான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை ப்ளூடூத் ஒர்க் ஆகாது. ஸோ அதில் ப்ளூடூத் ஒர்க் ஆகும். இதில் ஒய்ஃபை மட்டும்தான் ஒய்ஃபை ப்ளூடூத் ஒர்க் ஆகாது இதில். சரியா, 12GB ரேம் தான் இதுவும். எல்லாமே நல்லா இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. அப்டேட்டில் ஆயிடுச்சுன்றாங்க. அவரும் கரெக்டாக அப்டேட்டில் தான் ஆயிருக்குன்றாரு. இருக்கலாம், ஏன்னா அப்டேட்டில் தான் எது ஆகுதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரில. ஓகே, அப்டேட்டே பண்ணக்கூடாது போல் இருக்குது. அப்படின்னா 11,000. இது 12,000, இது 11,000. எது வேணுமோ உங்கள் இஷ்டம் தான். விவோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவோ V27 வந்து இப்போ செக் பண்ணி காமிக்கிறாப்புல. இதில் வாரண்டி ஏதாவது இருக்கா பார்த்துக்கவா. பேக் டோர் சேஞ்ச் பண்ணது உண்மை பாஸ். 12GB ரேமு. வாரண்டி இருக்காது, வாரண்டி முடிஞ்சிடுச்சு. மொபைலை பொறுத்த வரைக்கும் இந்த பேக்ரவுண்டே அது இதெல்லாம் இல்லை. 12,256. ஸ்னாப் டைம் அதெல்லாம் பார்த்திங்க, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். கேமரா மட்டும் எப்படி இருக்குது காமிங்க. கேமராலாம் சூப்பராக தான் இருக்குது. கேமரா எல்லாமே நல்லா தான் இருக்குது. மொபைலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 12,500. அதாவது 12,500. சரிங்களா, இது உள்ளே வச்சுரு. இதெல்லாம் ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம், விற்கவே இல்லை. 6,000 அது. இது வந்து ஓரளவு விற்கிற மொபைல் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் என்ன சொல்கிறாருன்னா, Edge 40. இது Edge 40ல் இது வாங்கி 10 மாதம் வாரண்டி இருக்குன்ற இது சொல்கிறாரு. வாரண்டி வந்து நம்மளால் பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா பில் இல்லை. ஆனால் ஒன்று பண்ணலாம்ல, இதுக்கு IMEI நம்பர் போட்டு காமிச்சிடலாம், பார்க்கலாம்ல மோட்டோ வெப்சைட்டில் போய்ட்டு. ஆனால் நீங்கள் இந்த IMEI நம்பர் இருக்குல்ல, இது பாருங்கள், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த IMEI நம்பரை போட்டு பாருங்கள், உங்களுக்கு இதோட வாரண்டி என்னன்னு தெரியும். 10 மாதம் வாரண்டி இருக்குன்றாரு மொபைலுக்கு. மொபைல் ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 14,500. அதாவது 14,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8GB ரேமு 256. சரியா, வாரண்டி வந்து
10 மாதம் இருக்குன்றாரு. 10 மாதம் வாரண்டி இருக்குது கன்ஃபார்மாக சொல்கிறாரு. பில்லு ஏன் தர மாட்டேங்கிறான்னு தெரில. பில்லு அவர் ஏதோ ஒரு சொன்னார். அது என்ன சொன்னார்னா அதில் அட்ரஸ் இருக்கும் அது இருக்குன்றாரு. என்ன அட்ரஸோ தெரில, நீங்கள் நெட்டில் பார்த்துக்கங்க சரியா. கஸ்டமர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 14,500 14,500 10 மாதம் வாரண்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெட்மியில் வந்து பார்த்திங்கன்னா Note 12 ரெட்மி Note 12 இது Note 12 ப்ரோ, ரெட்மி Note 12 ப்ரோ 5G மொபைலு. ஷோரூமில் டெமோவில் இருந்த பீஸு 5G மொபைலு வெறும் 12,000 தான் போட்டிருக்காங்க. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஜிபி தான், அதாவது 256 ஜிபி, 8 ஜிபி ரேமு, 256. வாரண்டி முடிஞ்சிருச்சு, பில்லு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,000 12,000 ருபீஸு. இது உள்ளே வச்சுருவோம். இது யாரோ வாங்கிட்டாங்களேப்பா, ரெட்மி நோட் ப்ரேமு யாரோ வாங்கினாங்களே, காசு போட்டாங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. 4,500 போட்டாங்கப்பா. இது யாரோ போட்டிருக்காங்க, இது காசு போட்டிருக்காங்க சார். வருவாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. நான் ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஆனால் காசு போட்ட மாதிரி தான். நான் கூட நிறைய பேர் கேட்டாங்க, இல்லைன்னு தான் சொன்னேன். காசு போட்டாங்கன்னு சொல்லிட்டேன். அது ஒன்று வேணா செக் பண்ணிக்கிறேன். யார் இது? இது பாட்டில் இது தானே? இது பாட்டில் தான், காசு போட்டார்ப்பா. அது என்னன்னு தெரில. சரி விடு. இது வந்து OnePlusல வந்து 12 ப்ரோ மேக்ஸு சரியா, 30,500. இது சாம்சங் கேலக்ஸி S24 FE, சாம்சங் கேலக்ஸி S24 FE 30,500 5G மொபைலு. வாரண்டி இருக்குது, ஒன்று 9 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைல் தெளிவாக இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8256. புது மொபைலு. புதுசு என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸு கேபிள் எல்லாமே இருக்குது. ஃபுல் கிட்டு, இது ஃபுல் கிட்டு வாரண்டியோடு இருக்குது. ஐக்யூ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. ஒன்லி மொபைலு, பாக்ஸு மொபைலு. 12 ஜிபி ரேமு, 256. ஐக்யூவில் நியோ 7 ப்ரோ. ஸோ இதுவும் வந்து 5G மொபைல் தான். இது ஐஃபோனில் வந்து ஒருத்தர் இது வாங்கிட்டார். பட் ஆனால் அட்ரஸ் போட்டிருந்தார். அட்ரஸ் என்னால் திருப்பி எடுக்க முடியல. ஸோ அதனால இது வந்து வித்துருச்சு. இது அவர் காலையில் எப்படி கால் பண்ணுவார். ஸோ பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். இன்றைக்கி ஒன்று போட்டோம், இதுவும் வித்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 16. இது வந்து பார்த்திங்கன்னா 16,500. இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. இது நிறைய பேர் கேட்டாங்க, ஒருத்தர் வாங்கிட்டாப்ல சரியா. இதுவும் முடிஞ்சிருச்சு. ஐஃபோன் 13 முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 3 தான் பெண்டிங், இது 2 தான் பெண்டிங்கில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 13 23,000 சரியா. இதுவும் 23,000. நடா இது வர மாட்டேது. இதுவும் 23,000. இதில் என்ன இஷ்யூன்னா உங்களுக்கு, இதில் என்ன இஷ்யூ கொஞ்சம் சொல்லுப்பா. இதை மறந்துட்டேன் தம்பி. இதில் என்ன இஷ்யூ? இது வந்து வெளியே வந்து சர்வீஸ்னு காட்டும். பேட்ரி வந்து 100%ங்க, பேட்ரி 100%. பட் ஆனால் சர்வீஸ்ன்னு காட்டுது. அது எதுனாலனா பேட்ரி மாற்றிருக்காங்க. போதுமா, பேட்ரி மாற்றிருக்காங்க. அதனால் இதோட இது 128. மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே தான், மாற்றிருக்காங்க. ஜென்யூன் பார்ட் கிடையாது. ஜென்யூன் பார்ட் கிடையாதுல்ல, ஒரிஜினல் டிஸ்பிளே தான். ஆனால் ஜென்யூன் பார்ட் கிடையாது. மற்றபடி ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே. விலை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 23,000 தான். இதுவும் 23,000 தான். 2 ஐஃபோன் 13 இருக்குது. நீங்கள் பார்த்துக்கங்க சரியா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வருது, நம்மளே கணிக்க முடியல. இது ஒரு அம்மா ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. நான் டைம் இல்லை, அப்படியே விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் A06. இது ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப்பாது 464 5,500 இது சரியா. பார்த்துக்கங்க. $464 5,500. A06 தானே? ஆமாம், A06. ஃபோல்டு வந்து அந்த இது போயிடுச்சு. அது என்னது, இந்தியா மொபைல் போயிடுச்சு. இது இம்போர்ட்டட் மொபைலு போயிடுச்சுன்னா வித்துருச்சு. வாங்கிட்டாங்க, ஒருத்தர் வாங்கிட்டார். ஒருத்தர் இன்றைக்கி வந்து 75,000 போட்டு வாங்கிட்டார் சரியா. இது வந்து 74,000. இது எதனாலனா இம்போர்ட்டட் மொபைலு.
என்னன்னு கேட்டால் புதுசு. இதுக்கு வந்து இந்த பேனா ஒன்று வரும். எங்கேப்பா ஏன் அந்த பேனாவை போட்டு கொடுத்துட போகிற? பேனா எங்கே இதுக்கு உள்ளே இருக்கா பாரு. பேனா என்ன போட்டு கொடுத்துட போகிறப்பா? இருக்குல்ல அப்பா. போனேன் பேனா மட்டுமே 10,000 ரூபா சொன்னான்ப்பா அந்த ஆள். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜிபி தெரியுமா? 12. அது வந்து என்னன்னு தெரியல. அது பவுச்சோடு இருக்குது. பவுச் இது பவுச்சு ஃபோல்டு 6ங்க. இது சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு 6 12 GB ரேமு 512 GB. இது இல்லையே 256 தான். இது உள்ளே செக் பண்ணேன் 512 சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுவும் பேனா தானா? 512 GBன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் பாக்ஸ்லேயே போட்டிருக்கு 256 தான். 256 தான் இல்லை. சரி ஓகே, அதே முடிஞ்சிடுச்சு அது. ஆனால் ஒருத்தர் வாங்கிட்டார் 75,000 வாங்கிட்டார். இது அப்படியே வச்சிரு. இதோட விலை 75,000 75,000 ரூபா. சரியா? கூகுள் பிக்சலில் 9 ப்ரோ எக்ஸல் ஆக்சுவலாக பெரிய மொபைலு. கிட்டத்தட்ட ஒருத்தர் 58,000 ரூபாய்க்கெலாம் கேட்டார். எப்படி தரது? நம்ம பொருளாக இது ஊர் அவுட்டு. நம்ம கொடுத்துட்டு அப்புறம் நான் என் கை காசு போட்டு கொடுக்க முடியாதுல்ல. கூகுள் பிக்சல் 9 ப்ரோ எக்ஸல். இது எவ்வளோப்பா? 63,000 ரூபா தானே? 63,000 ரூபா. அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 12 GB ரேமு 256. கூகுள் பிக்சல் 9 ப்ரோ எக்ஸலில் புது மொபைலாக இருக்குது. இன்னும் வந்து 1 மாதம் வாரண்டி இருக்குது. 1 மந்த் வாரண்டி இருக்குது இதுக்கு. இப்போ வாரண்டிலாம் நாங்கள் சும்மாலாம் சொல்ல மாட்டோம். அவங்க சொல்கிறது தான் சொல்லுவோம். நமக்கு தேவையே இல்லை. அது விற்றா 500 ரூபா கிடைக்க போகுது, அவ்வளோதான். சரியா? அது நம்ம பையன் தம்பியும் செக் பண்ணிக்குவான். ஆமாம் வாரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 12,256. கூகுள் பிக்சலில் 9 ப்ரோ எக்ஸல். எங்கே போட்டிருக்கோம்? இல்லை இது ஜிபி ரேமு. ஜிபி ரேமு எதில் போட்டிருக்குன்னு பார்க்குறேன். போடலையா? அப்போ அதில் 12,256 தான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நாங்கள் நேற்றே கூட நம்ம போட்டோம். இன்றைக்கி கூட ஒரு கஸ்டமர் கூட கேட்டார். கேபிள்லாம் கூட இருக்குது. கூட கேட்டார். 2-3 பேர் கேட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இது வந்து பேண்டமில் வி ஃப்ளிப்பு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணப்பா. இதை அது காமிப்போம். இங்கே இருக்கு. ஓ மேலே இருக்கா? இது வந்து உள்ள டிஸ்பிளேலாம் போயிடுச்சு. இது டிஸ்பிளே போயிடுச்சு. இது மட்டும்தான் இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 5,500. இதுக்குள்ளேயே வச்சிருவேன். இதுக்குள்ளேயே வச்சிரு. OnePlus 10R வந்து பிளாக் கலரில் ஒரு பிளாக் கலர் கிடையாது, ஒரு மாதிரி க்ரீன் டேட் இருக்குது. பிளாக் டேட்டுனா கூட நம்ம வந்து வர பெருசாகாது, க்ரீன் டேட் கூட பெருசாகாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் ஏதாவது சின்னதாக ஒரு இது பட்டிருக்கோம். சார்ஜ் வேறு இல்லையே. ஆல்ரெடி நம்ம இது போட்டுட்டோம். சார்ஜ் இல்லை. இது கொஞ்சம் இப்போ சரி சார்ஜ் போட்டுப்போமா? இது சார்ஜ் போடுவேன். 12,256. சின்னதாக இந்த இடத்துல ஒரு கண்ணுக்கே தெரியாது. ஆல்ரெடி நாங்கள் போடும்போது அதை பார்க்கவே இல்லை. ரெண்டாவதாக பார்சல் போடும்போது தான் நம்ம பார்த்துட்டோம். இல்லை ஒருத்தர் கூட காசு போட்டுட்டு அவருக்கு திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிட்டோம். சரியா? 12 GB ரேமு 256. பாக்ஸு மொபைல் தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டு 11,500 போட்டிருக்காரு. சரியா? 11,500. உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். சரியா? இவ்வளோ வச்சுருவேன். இது வந்து OnePlusல நாடு 2. நான் OnePlus நாடு 2 12 GB ரேம் 256 6,500. 12 GB ரேமு. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணலன்னா நல்ல ரேட் போகும். டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. 6,500 போட்டிருக்கோம். ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம். 7,500 போட்டு இப்போ 1,000 கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ விற்கலை.
இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S25 அல்ட்ரா. S25 அல்ட்ரா எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 87 என்னமோ போட்டார். ஆக்சுவலாக 2 பீஸ் இருக்குது இதில். இப்போ ஒன்று கூட கொண்டு வந்தாங்க. நான் இதை போடுறேங்க, இதை போட்டுட்டு நான் உங்கள் இதே கேட்டாலும் உங்கள் இதையும் சேர்த்து விற்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். சரியா? அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் வாரண்டி இருக்குது. அதுவும் இதே ரேட்டு தான் சொன்னார். 87,500 87,500. 512 GB. அதுவும் 512 GBயா? இவன் சேக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்து காமிச்சாப்லையே, சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா. ஒன்று எடுத்துகிட்டு வந்து போட்ட காமிச்சோம்ல, அதுவும் இதே தான். அதுவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் வந்து 512 GB அது. ஆனால் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே ரேட் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கெலாம் 6 மாதம் வாரண்டி இருக்குது. சீல்டு கட்டு மாதிரி இருக்குது. புதுசு இதெல்லாம் ஷோரூமில் இருக்குது. என்னதுடா? என்னது 16+ இருக்குது? யாருமே அதான் பேசிகிட்டு இருக்கோம்ல, வீடியோ போட்டுட்ருக்கோம். இருக்குன்னு சொல்லு. இருக்குப்பா. அவர் சசி அண்ணன் தான் கேட்குறாரு. சசி அண்ணா எடுத்துக்கிறாராம்மா? நீங்கள் எடுத்துக்கிறீங்களாண்ணே? எடுத்துக்கிறேன்னா காசை போட சொல்லு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா காசு இருந்தால் போட்டுற சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃப்ளிப் 6. இது சாம்சங் கேலக்ஸியில் ஜெட் ஃப்ளிப் 6 45,000, அதாவது 45,000. 12 GB ரேமு, 256, 45,000. ஃப்ளிப்பு 6, ஜெட் ஃப்ளிப் 6. சரியா? இதுக்கும் வாரண்டிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் டெமோவில் இருந்து எடுக்கிறாங்க. சரியா? மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் தான் பிஸ்னஸாகவே ஆகிப்போச்சு. மொபைல் செகண்ட்ஸ் புதுசு விற்கிறதோட செகண்ட்ஸ் தான் அதிகமாக விற்கிது. ஏன்னா வாங்குகிறான் விற்கிறான். சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G மொபைலு. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருந்தோம் தெரியுமா? எங்கே பார்த்து மொபைலே காணோம். இந்த இருக்குது 10,500. இதுலேயே ஒன்று பச்சை கலர் போட்டோம், அது விற்றுருச்சு. இது விற்கலை. ஆனால் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அது விற்றுருச்சு 10,500. இது வந்து இதுவும் 10,500 தான். மொபைல் நல்லா புதுசாக இருக்குது. 5G மொபைலு, பாக்ஸு மொபைலு, சார்ஜர் கிடையாது. ஸோ ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். இந்தாம்மா. இது வந்து OnePlus 11R. டிஸ்பிளே வந்து உடஞ்சிருக்கு, கண்ணாடி உடஞ்சிருக்கு, பிளாக் டாட் இருக்குது. மொபைல் பாக்ஸு 11,000 சொன்னோம், அப்போவும் விற்கலை. ஸோ இதுக்கு உள்ளே தான் இருக்குது. இப்போ அது கண்ணாடிலாம் உடஞ்சிருக்கு பாருங்கள், பிளாக் டாட் வேறு இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி நிறையா காமிச்சிட்டோம். டெய்லி போவையில் இது ஒரு காமிக்காமல் போகிறதில்ல எல்லாத்தையும். இந்த பக்கம் வைப்போம். இதெல்லாம் என்னன்னே தெரில. இதெல்லாம் உள்ளே என்ன இருக்குது? இது விட்ருங்க, இதையும் விட்ருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 80, OnePlus 10T, OnePlus 10T 18,000 இது வந்து பார்த்திங்கன்னா ஜிபி வந்து 12 GB ரேமு, 256. OnePlus 10T இது. இதுக்கு வந்து ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. ஒரிஜினல் சார்ஜர், பக்கா ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. 16 GB ரேமு, 12 கிடையாது, 16 GB ரேமு. OnePlus 10T 5G மொபைலு, 16 GB ரேமு, 256. ஒரிஜினல் சார்ஜர் 100 வாட் சார்ஜரோடு இருக்குது. 18,000, அதாவது 18,000. இது இதுவும் OnePlusல வந்து 80 தான், 10,000. இது வந்து என்ன, இது நிறைய பேர் கேட்டாங்க, ஆனால் காசு போடாமல் விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து விவோ வந்து விவோ V23. இது ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8,128. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு சார்ஜர் வருதுங்க, விவோ சார்ஜரு 8,128. ஐஃபோன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. கலர் மாறிட்டே இருக்கும். இங்கே ஒரு பச்சை கலரில் எதையா ஒரு கலர் இங்கனக்குள்ளே வச்சுட்டே இருந்து வெயிலில் காமிச்சோன்னு வைங்க, அந்த இடம் மட்டும் ஒரு கலராக இருக்கும்.
ஸோ நல்ல மேஜிக் ஃபோன் இது. 8128 கேமராலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட். அதுவும் ஃபேஸ் கேமரா இருக்குல்ல, ஃப்ரண்ட் கேமரா, அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். விலை வந்து பார்த்திங்கன்னா 9500. இது வந்து விவோ V29e நினைக்கிறேன், 16000 ஒன்லி மொபைல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S22 தான். இதில் வந்து நல்ல வேளை நாங்கள் பார்க்காம விட்டுட்டோம். இது பாருங்களேன், எதுவுமே தெரில. நல்ல வேளை நம்மளுக்கு அப்படியே ஆட்டையே போட்டு போயிருப்பான் அந்த என்னப்பா அசந்தான் இந்நேரம் காலி பண்ணியிருப்பானுங்க. ஒரு கோடு இதுக்குள்ளே இருக்குது, சுத்தமாக தெரில பாருங்கள். உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியுதா பாருங்களேன். இது கூட 2 ஃபோன் வந்துச்சு. ஒன்றில் வந்து கோடு இல்லவே இல்லை, அது ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டார். ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரே ரேட்டு சொல்லி தான் கொடுத்தாரு அவர். இந்த கோடு மட்டும் நாங்கள் பையன் கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் இதுக்கே காசு கொடுத்து விட்ருப்போம். இங்கே பாருங்களேன், இல்லைப்பா கோடு இருக்கா இல்லையா பாரு, எனக்கே தெரில. இருக்குல்ல, அது நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பூத கண்ணாடி இருக்குல்ல, அது பக்கத்தில் பாருங்கள், பக்கத்துலேயே இருக்கு பாருங்கள். பூத கண்ணாடி இல்லையா பக்கத்தில்? வீடியோவில் தெரியாது, வீடியோவில் தெரியல. ஆமாம், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியல, நீங்கள் அப்போ கண்டுபிடிச்சிங்க. அப்போ பார்த்தேன், தெரிஞ்சிச்சு, இப்போ தெரியல. அது கரெக்டாக. சரி, ஓகே. இது வேலை பார்த்தீங்கன்னா 14000, 14000. இது 8256. XR 64GB. இது இது 2800. இது 8000. இது வந்து விலை கம்மி பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா டிஸ்பிளே சுத்தமாக போயிடுச்சுங்க. இது நீங்கள் டிஸ்பிளே மாற்றினா ஒர்க் ஆகும். இதுதான் இதில் உள்ள ஹைலைட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்னும் மிஸ்ஸிங்கு. பென் இருக்குது, ஆனால் பாதி தான் இருக்குது, உள்ளே பாதி இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 5000 ருபீஸு. டிஸ்பிளே மாற்றினா ஓகே. சாம்சங் கேலக்ஸி Note 10 Plus 12GB RAM 256. இது OnePlus Nord CE Lite. OnePlus Nord CE Lite 12GB RAM 256. மொபைல் வந்து சர்வீஸ் போகாத மொபைலு. 10500, அதாவது 10500. iPhone 8 Plus டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது. மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. 64GB தான். 8 Plus சார், நல்ல ஃபோன் இதெல்லாம். ஒரு காலத்தில் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இல்லாட்டா ஓடிடும். இது நல்ல மொபைலு. இது ஏன் விற்கலன்னு தெரில. இது எதனால நான் இது விற்கும்னு நான் சொல்கிறேன்னா, டிஸ்பிளே ஒரிஜினல் டிஸ்பிளேக்காகவே வாங்கலாம் இந்த ஃபோனை. சரியா? 64GB, சார்ஜ் இல்லை. விலை வந்து பார்த்திங்கன்னா 9500. OnePlusல 8500 இது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 19500 விலை குறைச்சிருக்காரு இவர். சரியா? S23 Ultra. இதை வந்து நாளைக்கு நான் தனி வீடியோ போடுறேன். சார்ஜெலாம் போட்டு போடணும். இதை இப்படியே போட்டால் யாருக்கு என்னன்னே தெரியாது. இது வந்து தாராளமாக வாங்கலாம் பஸ். இது சரியான மொபைல் பஸ். இது என்ன மாடல்னு கேட்குறீங்களா? சாம்சங்கில் இது என்ன மாடல்ப்பா? இது 8128. இது என்ன மாடல்? இது இருங்க பார்ப்போம். ஆனால் ரேட் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்கல்ல, 7500. 5G மொபைல் இது. இந்த மாதிரி ஒரு மொபைல் இருக்கதே எனக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. இது ஆனால் 2 நாளாக 3 நாளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்போ ஆனால் வருதுன்னு தெரியலையே. என்னப்பா இது? இந்தப்பா இது அமுக்கி ஸ்டார்ட் பண்ணுப்பா இதெல்லாம். அதுக்குள்ளே நான் இன்னொரு மொபைலை போட்டு வந்துடுறேன். சாம்சங் கேலக்ஸியில் S23 Ultra. இது கூட ஒயிட் கலர் போட்டோம், அது விற்றுருச்சு. ஒயிட் கலர் ஒருத்தர் வாங்கிட்டாப்புல. இது மட்டும் விற்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா 12GB RAM 256. கொஞ்சம் கிராச்சஸ்லாம் இருக்குது. சரியா? கிராச்சஸ் தான் இருக்குது, உடையில. மற்றபடி கேமரா, மொபைலு எல்லாமே சூப்பராக இருக்குது. 12GB RAM 256. டிஸ்பிளே ஒரிஜினலு. ஸோ 26500, 26500. இதே மாதிரி 26500 ஒன்று 512 ஒன்று போட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வாங்கிட்டார். ஆனால் பட் நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் அது. சரியா? அதனால் அது கொடுத்துட்டோம். சில இது எங்களை மீறிய செயல்லாம் இருக்கும். நம்ம என்ன பெரிய ஆளா? அவ்வளோ சில இது மறதிலாம் இருக்குது. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ ரெனோ 7 ப்ரோ. இது சார்ஜ் இல்லாமல் போச்சு. 12GB RAM 256. 12500.
இது வந்து கம்மி பண்ணிட்டாருங்க அவர். பாவம் தனி வீடியோ போடுன்னாரு, எனக்கே டைம் இல்லாமல் போச்சு. இதை நம்பி நாளைக்கு வேண்டா ஒரு தனி வீடியோ போட்டுருவோம். 23,500 சொல்கிறார். சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ்ஸு 23,500 குறைச்சிட்டாப்புல. மொபைல் எப்படி இருக்குன்னா புதுசாக இருக்குது. இங்கே பாருங்களேன், புதுசாக இருக்குது, தெளிவாக இருக்குது. இதா ஐயோ சரி ஓகே. A33 இங்கே பாருங்கள், இருங்க இதை பார்ப்போம். இது வந்து சாம்சங் S22 ப்ளஸ்ஸு. ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா 8 என்னன்னு பார்ப்போம். இது ஆன் ஆகட்டும், அதுக்குள்ளே இதை பத்துரும். இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் A33 5G மொபைலு. 5G மொபைலுங்க. இது விலை கம்மியாக போட்டிருக்காங்களே, வெறும் 7,500 தான் போட்டிருக்காரு. 6GB ரேமே 128. இது வந்து பார்த்திங்கன்னா S22 ப்ளஸ்ஸு. சார்ஜ் கம்மியாக இருக்கோ? ஆமாம், சார்ஜ் கம்மியாக இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ்ஸு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8256. விலை வந்து பார்த்திங்கன்னா 23,500, 23,500. சாம்சங் கேலக்ஸி இது என்ன மாடல்ப்பா இது? சாம்சங் கேலக்ஸியில் இதுதான். இது 8,000 போட்டோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டு கம்ப்ளைண்ட்டாக ஏதோ ஒன்று சொன்னோம்மா. போர்டு தான், போர்டு கம்ப்ளைண்ட்டு, டிஸ்பிளே கோடு. 8,000 இது. இது சோல்டு. இது இங்கே வச்சுருவோம். இது MI 11X 8/128, 8,500. இது வந்து பார்த்திங்கன்னா 70 ப்ரோ, OnePlusல 70 ப்ரோ. பேக் டோர் உடஞ்சிருக்கு, ஃப்ரண்டில் கண்ணாடி உடஞ்சிருக்கு. பிளாக் டாட் எதுவும் இல்லை. விலை வந்து பார்த்திங்கன்னா 8,256, 8,000 இது. இது Vivo Y73. இது 7,300, 4G மொபைல். இது OnePlusல வந்து 9RT. இது ஜிபி வந்து 12,256, 13,000 இது. இது Vivo V25 26, 12,000 இது. இது OnePlus 9R 8/128, 11,500. இது வந்து ஒரு இஷ்யூ பஸ். இது வந்து எவ்வளோ போட்டிருக்கு? 4,000 தான் போட்டிருக்கோம். இதில் வந்து என்னென்னா, இதில் போர்டு கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. வந்து ஒய்ஃபை மட்டும்தான் ஒர்க் ஆகாதுன்னு சொன்னார். அப்புறமா பார்த்தா போர்டு கம்ப்ளைண்ட்டுன்றாரு. என்னென்னா, நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு ஆஃப் ஆயிரும், திரும்ப கொஞ்ச நேரம் நின்று ஆன் ஆகும். 6/128. இப்போ வந்து எவ்வளோ? 4,000 போட்டிருக்குது. 5G மொபைலாக இது? ஆமாம், F23 5G மொபைலு. யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆஃப் ஆயிரும். ஆனால் இது ஒருத்தர் வாங்கிட்டார். அப்புறமா அவருக்கு பார்சல் போடும்போது எதாவது செக் பண்ணுவோம்ல, நாங்கள் ஒரு வாட்டி சும்மா செக் பண்ணி பார்த்துட்டு பார்சல் போடுவோம். டைம் இருந்துச்சுன்னா பசங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி செக் பண்ணும்போது ஆஃப் ஆயிடுச்சு திடீர்னு. அதோடு தான் கண்டுபிடிச்சோம். அப்புறமா பார்த்து என்ன சொன்னார், 4,000 போட்டு விற்றுருங்க, எனக்கு 3,000 எடுத்து 3,500 கொடுங்கன்றாரு. ஸோ அதுதான் போட்டிருக்கோம். பாருங்கள், 4,000 வாங்க வருத்தான்னு தெரில, நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக S10e 9,500. அது Vivo V29 12,500, பேக் டோர் உடஞ்சது. Infinix 9,000. நத்திங் வந்து எவ்வளோப்பா போட்டோம்? 14,500. டேபு, அந்த ஆப்பிள் டேபு கூட விற்கல, அவன் திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டான், கடையில் தான் வச்சுருக்கான். ஸோ அவ்வளோதான் பஸ், எல்லாமே போட்டிருக்கோம். பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம். சரியா? இதுக்கு மேலே இருக்கிற வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. நாங்கள் கிளம்புறோம். பார்த்துக்கோங்க, வேறு மொபைல்லாம் வரும் நிறையா. நாங்கள் யோசிச்சுட்டு தான் இருக்கோம், பிரான்ச்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா வந்து காசு தானே, பிஸ்னஸ் தானே. எதுவுமே வந்து தொழில் வந்து எந்த வகையிலையாவது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா செலவுலாம் எங்களுக்கெல்லாம் நிறையா இருக்குது. எங்களுக்குன்னு இல்லை, பொதுவாகவே அப்படி தான். எல்லாருக்கும் ஒரு செலவு இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் தாண்டி வரணும்ல. இப்போ எடுத்து வைப்பா. கடைங்களுக்கா அடைச்சிட்டாங்களா? நேற்று பயங்கர லேட்டு. நேற்றுலாம் நாங்கள் போகும்போது பர்மா பஜாரில் ஒருத்தம் கிடையாது. இன்றைக்கும் அதே தான். முதல்லாம் காவல்துறையில் வந்து எச்சரிக்கை பண்ணி அடிப்பாங்க. இப்போ யாரும் வர்றதே இல்லை. சொல்லி வேஸ்ட்டு அப்படின்னு போயிட்டாங்க. இப்போ சொல்கிறது இல்லை போல இருக்குது. இருந்தாலும் நம்ம எங்கே என்ன பண்ண போகிறோம்? நம்ம படையை திறந்துட்டு
இப்போ வாட்ச்மேன் இருக்கானுங்க, 10 வாட்ச்மேன் இருக்கானுங்க. நான் ஒருத்தன் கூட லாய்க்கு கிடையாது. எவனா கத்தி எடுத்துகிட்டு வந்தால் ஓட்டம் அவனுங்க தான் ஓடுவானுங்க. சரி கிளம்புறோம் பாஸ். ஓகேயா, குட் நைட், நாளைக்கு பார்த்துக்கலாம்.